மிதுன ராசி அன்பர்களுக்கு 2025வது ஆண்டு புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்கும் என்று பார்ப்பதற்கு முன்பு நீங்கள் எப்படிப்பட்டவங்கன்றது கொஞ்சம் தெரிஞ்சுக்குங்க. பொதுவாகவே மிதுனம் என்றாலே புதன் தான் உங்கள் ராசி அதிபதி. ஸோ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு பார்த்தீங்கன்னாலே உங்களுடைய சிந்தனைகள் அதான் சொல்லுவாங்க, நாடி நரம்பு எல்லாமே என்ன தோன்றும் என்று பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு தனியாக தொழில் செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் வரும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிஸ்னஸ் மைண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னாலே அது மிதுன ராசி அன்பர்களுக்கு அதிகமாகவே வாய்ப்புகள் இருக்குங்க. சரிங்க, இந்த 2025 ஆண்டு எப்படி இருக்கும் நமக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது, உங்கள் ராசிக்கு சனி பகவான் எங்கேருந்து எங்கே போகிறார் அப்படின்னு பார்க்கும்போது, அவர் வந்து தொழில் ஸ்தானத்துக்கு வராருங்க. பொதுவாகவே ஒரு 10ல் ஒரு பாவியாவது இருக்க வேண்டும் என்று சொல்லுவாங்க. உங்களுக்கு கவலை வேணாங்க, 2 பாவி வந்திருக்கு. ஏன்னா ராகு சனி 2மே அப்போ இருப்பாங்க. அதுக்கப்புறம் ராகு பகவான் மே மாதத்தில் பயிற்சி ஆவார். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த குரு பகவானுடைய நிலை பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு, அதாவது ராசியிலேயே 12வது விரயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்துல குரு பகவான் இருக்கார். அவர் வந்து பயிற்சியாகி உங்கள் ஜென்ம ராசிக்கு வரப்போகிறார் மே மாதத்துக்கு எண்டில். அப்படின்னு பார்க்கும்பொழுது ஜென்ம குரு வனவாசம். ஸோ மிதுன ராசி என்பவர்களே, குரு பகவான் நமக்கு கெட்டவங்க தான். அதனால் கூடுமான வரை வந்து என்ன பண்ணுங்கள், அதாவது இந்த பண விஷயத்தில் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. ஏன்னா பிஸ்னஸ் பண்ணும்போதெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அதிகமாக போட்டுட்டு அதுக்கப்புறம் பின்னாடி வருந்தாதீங்க.